இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.3 3.2 வரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் 3.3 பார்க்கலாம். மிஸ்செல்லானஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யூஸிங் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4.9 ஸ்கொயர். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? நமக்கு ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும்னா தெரியும். 4.9 ஸ்கொயர்னா 4.9 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணுமா? ஐடென்டிட்டியில் வந்து அல்ஜிப்ரா சாப்டரில் 4 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அதுதான் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். a + b the whole square equal to a square plus 2ab plus b square. ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம், ப்ளஸ் 2. ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். இதில் மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் -2ன்னு போடுவோம். இதில் +2, இதில் -2. நெக்ஸ்ட்டு a + b × a - b அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கும், செகண்ட் டேர்மும் சேமாக இருக்கும், பட் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இதில் மைனஸ் இருக்கான மைனஸ், செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், a² - b². நெக்ஸ்ட்டு x + a × x + bனா ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கும், ஆனால் செகண்ட் டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேயும் ப்ளஸ் சேர்ந்தா இங்கேயும் ப்ளஸ் சேர்ந்தா. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது சேமாக இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ்ஸு. இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே போடணும், இன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அதை ஆட் பண்ணணும், ப்ளஸ் போட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். 4.9 இருக்குது. இது வந்து ஒரு டெசிமல் நம்பராக இருக்குது, ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். 4.9ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னது? 5 தானே. 4.9 கூட எதை ஆட் பண்ணால் 5 வரும்? இந்த ஹோல் நம்பருக்கு நேராக 5 போட்டுக்குவோம். இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ 5 தான். இதில் 5 வரணும்னா இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 போட்டால் 5 வருமா? 9ஐயும் 1 ஆட் பண்ணால் 10, 10ல் 1 இங்கே போட்டுருணும், 4ஐயும் 1 ஆட் பண்ணால் 5. ஸோ 4.9 கூட எதை ஆட் பண்ணால் 5 வரும்? 0.1. பாயிண்ட்னு சொல்கிறத விட 0.1ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம 4.9 இருக்கிற பிளேஸில் என்ன போடுறோம்? 5லேருந்து 0.1 மைனஸ் பண்ணால் 4.9 கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 5ஆ? ஸோ 5லேருந்து 0.1 மைனஸ் பண்ணால் 4.9 கிடைக்கும். 5லேருந்து 0.1 ஹோல் நம்பர் இங்கே 5, இங்கே டெசிமலில் எதுவும் இல்லைனா 0 போடுறோம். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அப்போ தானே 4.9. இதில் ஒன்றுமே இல்லை, ஸோ இதில் 10 ஆகும், இது 4 ஆகும். ஏன்னா இதில் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9, பாயிண்ட்டு 4லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 4. இதுதான் எழுதுகிறோம். 4.9 இருக்கிற இடத்துல 5லேருந்து 0.1 மைனஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்டை அப்படியே போட்டுட்டு இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுடலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a - b the whole square. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? ஸோ நம்ம இந்த ஐடென்டிட்டி எடுத்து இந்த சம்மில் எழுதிடலாம். a - b the whole square equal to a square minus 2ab plus b square. ஓகே, 5 - 0.1 the whole square. a இருக்கிற பிளேஸில் 5 இருக்குது, b இருக்கிற பிளேஸில் 0.1, 5, b இருக்கிற இடத்துல 0.1. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்படி ஏபின்னு பார்க்குறத விட நம்ம ஷார்ட்டாக ஒன்று பண்ணலாம். a ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு டேர்மு ஸ்கொயர் பண்ணியிருக்கு, ஸோ 5 ஸ்கொயர் -2 அப்படியே போடணும். அப்புறம் ஏபினா ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, ஸோ 5ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இந்த 2க்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சைன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுடலாம். பி ஸ்கொயர்னால் இந்த செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்கு, இதில் செகண்ட் டேர்மில் 0.1 ஸ்கொயர் பண்ணியிருக்கு. 5 ஸ்கொயர்னால் 5ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5, 5 5s are 25. ஸோ 5 ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 25 போட்டுடலாம். மைனஸ், இந்த மைனஸாக 2 5s are 10 இன்ட்டு 0.1 அப்படியே போட்டுடலாம். இந்த 2ஐயும் 5ஐயும் தான் மல்டிப்ளை பண்ணி 10ன்னு போட்டிருக்கோம், 0.1. நெக்ஸ்ட்டு 0.1 ஸ்கொயர் பண்ணணும். 0.1 ஸ்கொயர் பண்ணணும்னா 0.1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 0.1 இன்ட்டு 0.1 2 டைம்ஸ் போட்டோமா? 0.1 பாயிண்ட் இல்லாமல்னா எப்படி வரும்? 0.1ன்னு வரும். 0.1னா 1 தான். அதே மாதிரி 0.1 பாயிண்ட் இல்லாமல் எழுதணும்னா 0.1, அதாவது 1. 0.1னா 1 தான்.
ஸோ இதை பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோன்னா 1, இதையும் பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோன்னா 1, ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணால் 1. நம்ம பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. அப்போ ஒன்று ஆட் பண்ணால் 2. ஸோ நம்ம ஆன்சரில் 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிஜிட்டு 1 வந்துடுச்சு, இன்னொரு டிஜிட் எதுவுமே இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ பாயிண்ட் 0.1. இங்கே ஹோல் நம்பர் எதுவுமே இல்லைல்ல, ஸோ இதில் 0 போடுறோம். அதாவது 0.01. 0.1 ஸ்கொயர் பண்ணால் 0.01. 0.01. இப்படி இல்லாமல் 0.1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 0.1 0.1 ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணால் 1, 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, 1 0 0. நம்ம லாஸ்ட் ஆன்சரில் பாயிண்ட் வைப்போம். ஸோ இதில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி. ஸோ 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி ஆன்சரில் பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். இந்த ஆன்சர் கிடச்சிட்டா 0.001. இப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை ஷார்ட்டாக, இது வந்து ஷார்ட்டாக இப்படி ஷார்ட்டாகவே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் லைன் 25 மைனஸாக 10ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை 10ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பாயிண்ட்டே இல்லாமல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த வேல்யூ 0 1னா 1 தான். 1ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10. இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கா, ஸோ இங்கேயும் நம்ம ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா இதில் 1 வரும். ஸோ 1.0னா 1 தான். அப்போ இதில் 1 போடணும். இல்லை இதே மாதிரி நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 10ஐயும் 0.1ஐயும் தானே 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். 1 0 0, 1 1 1, 0ஐயும் 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, 0 1ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 0 1 0. இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தானே ஃபைனல் ஆன்சர் போடணும், ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா இதுதான். ஸோ 1.0 அதோட வேல்யூ 1 தான். எப்படினாலும் சேமாக தான் வரும். 10ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1. அதாவது இந்த ஒரு டெசிமல் நம்பர் கூட 10ஐ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு இந்த சைடு வரும். நம்ம டிவைட் பண்ணுறதா இருந்தால் இந்த சைடு போகும்னு சொல்லுவோம். இதை 10ஆல் ஒரு 0 இருக்குது 10ல். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டு இந்த ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ 1 பாயிண்ட்டுன்னு தான் வரும். அந்த 1.0வை 1ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 0.01. 25லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 24. இந்த இதை அப்படி எழுதுகிறோம். ப்ளஸ் 0.01. 24ஐயும் 0.01. இது வந்து ஒரு டெசிமல் நம்பராக, இந்த ஹோல் நம்பரில் 0 இருக்குது. 0.01. இங்கே டெசிமல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால 0 0 நம்மளே போட்டுக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 1 0.4 to 24.01. இதோட வேல்யூ தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. இது என்னது? 4.9 த ஹோல் ஸ்கொயர் தானே. ஸோ ஆன்சர்னு போட்டு 4.9 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24.01. செகண்ட் ஒன் 100.1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு நியரஸ்ட் ஹோல் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 100 தானே. ஸோ இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 100 கூட இது வந்து 100 விட அதிகமான வேல்யூ, அதாவது கிரேட்டர் வேல்யூ. ஸோ 100 கூட எதை ஆட் பண்ணால் 100.1 வரும். இது கூட ஒரு 0.1 ஆட் பண்ணால் வரும். ஸோ இதை 0.1ன்னு போடும்போது ஹோல் நம்பர் எதுவும் இல்லைனா 0 போடுவோம். சரியா? 0.1. 100 கூட 0.1 ஆட் பண்ணால் 100.1 ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு 100 + 0.1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 100 இருக்குது. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 0.1. a 100 வச்சும் b 0.1 வச்சும் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் பண்ணுறோம், 100 ஸ்கொயர் பண்ணுறோம். 100 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு +2 அப்படியே போடணும். ஏபினா ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 100ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 2 × 100 × 0.1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு. பி ஸ்கொயர்னால் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கேருந்து 0.1 0.1 ஸ்கொயர் பண்ணணும். 100 ஸ்கொயர்னால் 100 × 100ன்னு போடுவோமா? 100 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம எப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1, இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. ஸோ 4 zeros.
100 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 1 போட்டு 4 ஜீரோஸ் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2 அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு டெசிமல் நம்பர் கூட நம்ம 100 மல்டிப்ளை பண்ணுறோம். 100ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு சாப்டரில். இப்போ டெசிமல் நம்பர் இருக்குது அப்படின்னா இதில் 2 ஜீரோஸ் இருக்கா, 2 ஜீரோஸ் இருந்தால் இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி இங்கே மூவ் ஆகி இங்கே வரும். இங்கே 1 டிஜிட் 1 இருக்குது, ரெண்டாவது டிஜிட்டில் ஒன்றுமே இல்லைங்கிறதால நம்ம என்ன பண்ணோம், 0 போட்டுட்டு பாயிண்ட் வைப்போம். ஸோ என்ன பண்ணுவோம், 0 1 0 போட்டுட்டு பாயிண்ட் வைப்போம். அதுக்கப்புறம் 0ங்கிறதுனால நம்ம எதுவுமே போட வேண்டாம். ஸோ 0 1 0வோட வேல்யூ என்னது 10. அதாவது பாயிண்ட் 1ன்னு இருக்குது, அது 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு டிஜிட் மூவ் ஆகும், 1ன்னு வரும் ஆன்சரு. நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 ஜீரோஸ்க்கு 2 டிஜிட் தள்ளி தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி தான் மூவ் ஆகும்ல. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு இங்கே ஒரு நம்பருமே இல்லை. ஸோ அதனால் நம்ம 0 போட்டு பாயிண்ட் வைக்கிறோம். 1 0 பாயிண்ட்டுன்னு வரும். இதை நம்ம 10ன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 10 ப்ளஸ் 0.1 ஸ்கொயர் பண்ண பாயிண்ட் இல்லாமல் பார்த்தா 1 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1. நமக்கு இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ ஆன்சரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, இங்கே ரெண்டாவது டிஜிட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத 0 போட்டுட்டு பாயிண்ட் வைப்போம். ஓகே, பாயிண்ட்டு 0.1 0.01 நம்ம எழுதுவோம், ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறதுனால. 0.01 10,000 ப்ளஸ் 2 × 10 20 ப்ளஸ் 0.01 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். 10,000 20னா எப்படி போடணும், இங்கே 0 போட்டுட்டு இங்கே தான் 2 போடணும். நெக்ஸ்ட்டு 0.01 இருக்குது, இங்கே ஹோல் நம்பர் 0 தான் இருக்குது. ஸோ ஹோல் நம்பர் இருக்கிற இடத்துல 0 போட்டுட்டு 0.01, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லை. ஸோ 0 போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணலாமா, 1 0 ப்ளஸ் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 0 0 ப்ளஸ் 2 2, இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 10,000 20.01 இந்த வேல்யூ தான் இது கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ என்னது 100.1 the whole square. ஆன்சர் இஸ் 100.1 whole square is 10,020.01. செகண்ட் ப்ராப்ளம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் 1.9ஐயும் 2.1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதை நம்ம அந்த ஐடென்டிட்டி இதே மாதிரி ஐடென்டிட்டி ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம். 1.9ஓட நியரஸ்ட் ஹோல் நம்பர் 2, 1க்கு அப்புறம் 2 தானே வரும், 0.9ங்கிறதுனால. இதில் 0.1ங்கிறதுனால இந்த 2 அப்படியே தான் இருக்கும். ஓகேயா, ஸோ ரெண்டுமே சேம் நம்பராக வந்துடுச்சு. 2வை என்ன பண்ணால் 1.9 கிடைக்கும், 2லேருந்து 0.1 பண்ணால் 1.9. வேணால் மைனஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த 2லேருந்து 0.1 மைனஸ் பண்ணணும். இங்கே எதுவும் இல்லைங்கன்னா 0 பண்ணணும். இது 10 ஆகும், இது 1 ஆகும். ஏன்னா நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9, பாயிண்ட்டு 1ல் 0 மைனஸ் பண்ணால் 1, 1.9 வந்துடுச்சா. 2லேருந்து 0.1 மைனஸ் பண்ணால் 1.9. 2லேருந்து 0.1 ஆட் பண்ணால் 2.1. 2லேருந்து 0.1 ஆட் பண்ணால் 2.1. இதில் ஹோல் நம்பர் எதுவும் இல்லைன்னா 0 போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக வந்துட்டு செகண்ட் நம்பரும் சேமாக வந்துட்டு. இதை நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் சேமாக இருக்கா, அப்போ தான் நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண முடியும். a + b × a - b is equal to a² - b². இதில் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த a - b இருக்குது, நெக்ஸ்ட்டு தான் a + b இருக்குது. நாம் இதை அப்படியே எழுதிக்கிறோம் கொஸ்டினை. 2 - 0.1 × 2 + 0.1. இதை எப்படி மாற்றினாலும் எழுதலாம், ஏன்னா இதில் மல்டிப்ளிகேஷன் சைனுங்கிறதுனால. ஓகே, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறோம், அதே 2 நம்பரை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 2 இருக்குது, 2வை ஸ்கொயர் பண்ணணும். 2² மைனஸ் செகண்ட் டேர்மு ஸ்கொயர் பண்ணணும். b இருக்காங்க, இங்கே b இருக்கிற இடத்துல 0.1. இல்லை நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 0.1. b² 0.1 ஸ்கொயர் பண்ணணும். 2² 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4, 2² வேல்யூ 4 மைனஸ் 0.1 ஸ்கொயர் பண்ணணும். 0.1
2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் லாஸ்ட்டு சம்முக்கெலாம். இல்லை பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோன்னா 1 1ன்னு இருக்கும். 1 மல்டிப்ளை பண்ணால் 1. இதில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இதில் ஒரு டிஜிட், இங்கே எந்த டிஜிட்டும் இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கிறோம். இது ஹோல் நம்பர் எதுங்கிறனால 0 போடுறோம். ஸோ 0.1 ஸ்கொயர்னா 0.01. 4லேருந்து 0.01 மைனஸ் பண்ணால் 4 அப்படியே போட்டுக்கணும். 0.01னா 0 தான் ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பருக்கு நேராக 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுட்டு 01 போடணும். ஹோல் நம்பர் 4 இங்கே பாயிண்ட் வச்சு எந்த நம்பரும் இல்லைங்கிறத நம்ம 0 போட்டுக்கிறோம். டெசிமல் பார்ட் எதுவும் இல்லை, 0 போட்டுக்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஸோ இங்கே 0 வந்து 1 பாரம் வாங்க முடியாது. ஸோ இதை கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த சைட் போகும். இங்கே 4 இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு பாரம் வாங்குவோம். இது 10 ஆகும். இதுலேருந்து 4லேருந்து 1 பாரம் வாங்கினா 3 ஆகும். நெக்ஸ்ட் இந்த 10லேருந்து நம்ம இங்கே பாரம் வாங்க முடியும். இந்த 10லேருந்து பாரம் வாங்கும்போது இந்த 0 இது 10 ஆகும். இந்த 10 9 ஆயிரும். ஓகேயா? 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. இங்கே 9 இருக்குது. 9லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 9 பாயிண்ட்டு. 3லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 3. இந்த மைனஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கணும். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 9 ஆட் பண்ணால் 10, பேலன்ஸ் 1. 9 ஆட் பண்ணால் 10, பேலன்ஸ் 1. 3 ஆட் பண்ணால் 4. ஆன்சர் இஸ் 3.99. 4லேருந்து 0.01 மைனஸ் பண்ணால் 3.99. ஆன்சர் கொஸ்டின் என்னது? இதான இதனுடைய வேல்யூ இதான். ஸோ இந்த வேல்யூ 3.99. ஸோ ஆன்சர் இஸ் 1.9 into 2.1 is 3.99. செகண்ட் ப்ராப்ளம் ஃபேக்டரைஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர். ஃபேக்டரைஸ் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். ஸோ ஓகேயா? இதுதான் ஃபேக்டரைஸ். இது ஒரு ஃபேக்டர். இந்த a + bங்கிறது ஒரு ஃபேக்டர், a - bங்கிறது ஒரு ஃபேக்டர். அதான் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்கு இந்த 2 டேர்மையும். இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குதா? ஆனால் எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. இந்த 4க்கு அந்த டேர்முக்கு ஸ்கொயர் இல்லை, 9க்கும் ஸ்கொயர் இல்லை. ஸோ நம்ம இதை ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். 4x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர். 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? நமக்கு இது தெரிஞ்சாகணும் எப்போவுமே. 2ஓட ஸ்கொயர் தான் 4, 3ஓட ஸ்கொயர் தான் 9, 16 வந்து 4ஓட ஸ்கொயர், அது தெரியணும். 4 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுகிறோம். மைனஸ் 9னா 3 ஸ்கொயர். 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்? இதை 2க்கும் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸுக்கும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2x எடுத்துகிட்டு ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 3க்கும் ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3y போட்டுட்டு காமனாக ஸ்கொயர் போட்டுடலாம். இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். இப்போது ஏங்கிறது என்னது? 2x, பிங்கிறது 3y அப்படின்னு வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். a + b × a - b = a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஆனால் இங்கே எப்படி எழுதுகிறோம்? இதுதான் ஃபஸ்ட் எழுதுகிறோம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏன்னா கொஸ்டினில் அந்த ஃபார்மேட் தானே இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் தான் இருக்குது. அதனால் அதை எழுதிட்டு ரைட் சைடில் a + b × a - bன்னு எழுதுகிறோம். அதாவது இப்போ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், மைனஸ் போட்டு இன்னொரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கணும். இப்போ இதில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிள்ளாக 2x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் தானே இருக்குது. ஸோ நம்ம a இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். we have இதில் a இருக்கிற இடத்துல 2x போடுறோம். அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b இருக்கிற இடத்துல 3y போடுறோம். 3y த ஸ்கொயர். இந்த இது வந்துட்டா ஏயும் பியையும் ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணணும். 2x + 3y. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2x தான் போடணும். 2x போட்டுட்டு தான் மைனஸ் 3y போடணும். ஸோ நம்ம கிவன் ப்ராப்ளத்தை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்படி ஃபேக்டராக எழுதியாச்சு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4x² - 9y² இஸ் என்ன ஃபேக்டர்லாம்?
இதில் 2 ஃபேக்டர் இருக்கிறதுனால இஸ் போடக்கூடாது, ஆர் போட்டுடலாம். 2x + 3y அண்ட் 2x - 3y 2 ஃபேக்டர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். தேர்ட் ப்ராப்ளம் சிம்பிளிஃபை யூஸிங் ஐடென்டிட்டிஸ். அதாவது ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 ஃபேக்டராக இருக்கா, இது எப்படின்னு பார்க்கணும். இதுலேயும் ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கேயும் சேமாக இருக்குது. இதில் q இருக்குது, இதில் r இருக்குது. சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேமாக இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஐடென்டிட்டி என்னென்னா x + a × x + b = x² ப்ளஸ் இந்த சேமாக இருக்கிற டேர்ம் தான், ஓகேயா, x × a + b + ab. அதாவது இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கா, எக்ஸ்னு, ஆனால் இந்த டேர்ம் சேமாக இருக்கா, சேமாக இல்லை. அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் ஐடென்டிட்டியை நல்லா பார்த்துக்கோங்க, மக்கப் பண்ண வேண்டாம். சேமாக இருக்கா, அந்த டேர்மை தான் ஸ்கொயர் பண்ணணும். x² ப்ளஸ்ஸு இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கு, இங்கே ஒரே ஒரு டைம் போடணும், எக்ஸு இன்ட்டு இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அந்த இதை ஆட் பண்ணணும். ப்ளஸ் போட்டுட்டு இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இந்த ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் எழுதிடலாம். 3p + q × 3p + r = நீங்கள் இப்படி எழுதி வைக்கணும்னு இது வச்சுக்கோங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்கே 3p. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான். ஒன்று q இருக்குது, b இருக்கிற இடத்துல r இருக்குது. x² சேமாக இருக்கிற டேர்மை தான் ஸ்கொயர் பண்ணணும். 3pயை தான் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது x² 3pயை ஸ்கொயர் பண்ணணும். 3p தான் ஹோல் ஸ்கொயர்னு போடணும். 3p இந்த pக்கு மட்டும் ஸ்கொயரை போட்டுறக்கூடாது, இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ் வேல்யூ என்னது 3p, இந்த ப்ராக்கெட் இன்ட்டு a + bயா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்ல, அதை தான் ஆட் பண்ண போகிறோம். க்யூவையும் ஆரையும் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் க்யூவையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். = 3p த ஹோல் ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர் பண்ணணும், pயையும் ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ்ஸு 3p ஃபஸ்ட்டு க்யூவை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3p க்யூவை வச்சு மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 3p × q 3pq. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு 3pயை வச்சு ஆரை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த 3p இந்த 2 டேர்முக்குமே காமனாக தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3pயை வச்சு க்யூவை மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு 3pயை வச்சு ஆரை மல்டிப்ளை பண்ணணும். 3pயை வச்சு க்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது 3pq, 3pயை வச்சு ஆரை மல்டிப்ளை பண்ண 3pr, 3pr ப்ளஸ் இந்த qr போடுறோம். புக்கில் இந்த இது போடாமல் இந்த இது அப்படியே எழுதியிருக்காங்க, இப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. 3pயை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணாமல் இந்த டேர்மையே அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் அப்படி எழுதிக்கலாம். 3a ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9 p² ப்ளஸ் இந்த டேர்மை போடாமல் இந்த டேர்மை தான் புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் இந்த டேர்மை அப்படியே எழுதிடுவோம். 3p q + r. அதாவது லாஸ்ட் லைனில் 3p டீட்டெயிலாக பண்ணாமல் q + r இந்த இதையை அப்படியே நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகேயா, இங்கேயும் அப்படியே எழுதிடுறோம். ப்ளஸ் qr. ஆன்சர் 3p + qயையும் 3p + rயையும் மல்டிப்ளை பண்ண என்னது 9p² ப்ளஸ் 3p q + r ப்ளஸ் q × r. இந்த லைன் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதிருங்க. செகண்ட் ஒன் 3p + q × 3p - q. இப்படி இருந்துச்சுன்னா 2 ஃபேக்டராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்கா, செகண்ட் டேர்ம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டு சம்மில் செஞ்ச மெத்தட் கிடையாது. லாஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட் டேர்ம் மட்டும்தான் சேமாக இருக்கும், செகண்ட் டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படி தானே. ஆனால் இந்த சம்மில் ஃபஸ்ட்டு டேர்மும் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்மும் சேமாக இருந்தால் என்னது, இந்த ஐடென்டிட்டி நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்த்த ஐடென்டிட்டி. ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் சேமாக இருந்தால் இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐடென்டிட்டி என்னென்னு பார்த்தோம், a + b × a - b = a² - b². இந்த ஐடென்டிட்டியை தானே யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் எழுதிக்கலாம். 3p + q × 3p - q
இதில் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 3p இருக்குது. அப்போது ஏ 3p, பி இருக்கிற இடத்துல q இருக்குது. அப்படி தானே? இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது ஏயை ஸ்கொயர் பண்ணணும். ஏனா என்னது 3p. 3pயை ஸ்கொயர் பண்ணால் 3p போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியை ஸ்கொயர் பண்ணணும். பிங்கிறது இந்த q தானே? அப்போ க்யூவை ஸ்கொயர் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு நம்பர் க்யூங்க மட்டும் இருக்கனால நம்ம ப்ராக்கெட் போடல. இதில் 2 இருக்கா, 2 வேல்யூ இருக்குது, 3யும் இருக்குது, பியும் இருக்குது. இல்லை ஸ்கொயர் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் இந்த 2 நம்பருக்குமே இந்த ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். 3யை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பியை ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா 2 நம்பருக்குமே காமனாக ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் க்யூ ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னால் 3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் 3p plus q, 3p minus q equal to 9p square minus q square. Fourth problem, show that x plus 2y the whole square minus x minus 2y the whole square equal to 8xy. இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகேயா? ரைட் சைடில் இருக்குது இது ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 2y ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 2 போட்டுட்டு எக்ஸையும் 2yையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 2yயை ஸ்கொயர் பண்ணணும். 2y த ஹோல் ஸ்கொயர். இதில் ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதில் 2 டேர்முக்குமே ஸ்கொயர் உண்டு. இதில் ஒரே ஒரு டேர்ம் இருக்கனால நான் ப்ராக்கெட் எதுவும் போடல. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yயும் 2yையும் மல்டிப்ளை பண்ணால் 4, எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் xy ப்ளஸ் 2yயும் 2yையும் மல்டிப்ளை பண்ணால் 4 போட்டிருக்கேன் xy ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர்னால் 2வை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் 2 ஸ்கொயர்னால் 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4 y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூ இதுக்கு இங்கே எங்கேன்னு இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஐடென்டி என்னது? ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டி என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். எழுதிட்டு ஐடென்டி எழுதிட்டு வேணால் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேயா? எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர்னால் இந்த ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஜஸ்ட்டு -2 போடுறோம். இங்கே +2 போடுவோம், இங்கே -2 போடுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம். -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸையும் 2yையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் போட்டுட்டு இந்த செகண்ட் டேர்ம் என்னது? 2yயை ஸ்கொயர் பண்ணலாம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இந்த மைனஸ் அப்படியே போடுறோம். 2yயும் 2yையும் மல்டிப்ளை பண்ணால் 4xy ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு 2வை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, 2 2s are 4 y ஸ்கொயர். இது என்னது? எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். ஷோ தட்டுங்கிறதால ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கலாம். இதை LHSன்னு எழுதலாம், இல்லை எழுதாமலையும் விடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த வேல்யூ தானே? இது அப்படியே தூக்கி இங்கே போடுறோம். என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். இதில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த டேர்ம் அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம். இந்த மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் போடுறோம். ஏன்னா மைனஸ் வந்து இந்த ஹோல் டேர்முக்குமே காமனாக இருக்குது. காமனாக இருக்கும்போது இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். ப்ராக்கெட் போடனா ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும் மைனஸ் இருக்கிற மாதிரி ஆயிடும். எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy
ப்ளஸ் 4y². இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதுகிறோம். இப்போ நம்ம மைனஸை வச்சு இந்த அவ்வளோ டேமையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட்டை எடுத்துடலாம். x² ப்ளஸ் 4xy ப்ளஸ் 4y². மைனஸையும் x² மல்டிப்ளை பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற சைன் மைனஸ் ஆயிரும், மைனஸாக இருக்கிற சைன் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ப்ளஸ் x² இருக்குது, மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் x². மைனஸ் 4xy இருக்குது, மைனஸால் இந்த மைனஸ் 4xை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் சைன் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4xy. இந்த ப்ளஸ் 4y² மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4y² ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இதில் மைனஸ்ன்னு இருக்கா, இதை எழுதுரு மைனஸ் x²ன்னு எழுதிட்டு இந்த மைனஸை இங்கே கொண்டு வர மாட்டாங்க, இங்கே இந்த 2 டைமே அப்படியே எழுதிடுவாங்க. மைனஸ் 4xy ப்ளஸ் 4y² அப்படி எழுதிடுவாங்க. இதுவும் கரெக்டாக வரும், தப்பாயிரும். ஸோ ஆன்சர் தப்பாயிரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லா டேமுக்குமே இந்த சைனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதில் ப்ளஸ் x², இங்கே மைனஸ் x². ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 4y² மைனஸ் 4y² கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குன்னு எழுதலாம். 4xy ப்ளஸ் 4xy. இப்போ இந்த 2 டைமே நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா இது லைக் டேர்ம்ஸ், இதுலேயும் xy தான் இருக்குது, இதுலேயும் xy தான் இருக்குது. அப்போது xyயை அப்படியே போட்டுடலாம். 4ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 8 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 8xy. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு 8xy தானே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த 4th சம்மில் இது 3rd சம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போட்டு இதை வேணால் ரைட் ஹேண்ட் சைடு போடலாம். இது போடணும்னு போடலாம், போடாமலே விட்டுடலாம். இதுதான் ஆன்சர். லாஸ்ட்டில் ஆன்சர்னு எழுதாமல் ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதுவாங்க, இல்லைனா ஹென்ஸ். இதிலிருந்து எது ப்ரூவ் ஆகிருக்கு, x + 2y the whole square minus x minus 2y the whole square equal to 8xy. ஆன்சர் கிடைச்சிடுச்சு. ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, இதான ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட்னு. That's solve this problem. Next 5th problem. 5th one. The pathway of a square paddy field has 5 meter width and length of its sides is 40 meter. Find the total area of its pathway. என்ன நோட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த சம்மை செய்யணுமா. பாத்வே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னது, ஸ்கொயர் பேடி ஃபீல்டுனா வயல்வெளி, வயல்லாம் இருக்கும்ல, அது என்ன ஷேப்பில் இருக்கான், இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கான். ஓகேயா, இதான் வயல். ஓகேயா, அதோட லென்த் என்னது 40 மீட்டர். ஸோ இதான் 40 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துருக்காங்களா, அது பாத்வேயோட வித்து. இதான் ஒரு வயல்னா இந்த வயலுக்கு போகிறதுக்கு பாத் இருக்கும். ஸோ இதான் பாத், 4 சைட்ஸ் இருக்குமா, இதான் பாத். இது வழியாக அப்படி நடந்து போகலாம். ஓகே, இது 40 மீட்டர். இந்த பாத்தோட வித்து எவ்வளவு, 5 மீட்டரா. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் 5 தான், இதுவும் 5 தான், இதுவும் 5 மீட்டர் தான், இதுவும் 5 மீட்டர் தான். என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஏரியா ஆஃப் இட்ஸ் பாத்வே. இதான பாத்வே தான் நடந்து போகிற வழி. இதோட ஏரியா கேட்டிருக்காங்க. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணுமா. நம்ம அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிப்போம். அவுட்டர் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்கொயர், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த பாத்வேயோட ஏரியா கிடச்சிடும். ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, அந்த சைடு கொடுத்துருப்பாங்கள்ல அதை ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஸ்மால் ஸ்கொயருக்கு 40 இருக்குது. அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த அவுட்டர் ஸ்கொயரோட லென்த் எவ்வளவுன்னு தெரியுமா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த லென்த்து 40, இது 5, இது 5. ஸோ 40 + 45 + 5 50. ஸோ இந்த லென்த்து 50. அப்போ இந்த லென்த்தும் கிடச்சிச்சு, இந்த சைடும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். இந்த பேடி ஃபீல்டோட சைடு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர். அப்புறம் வித்து கொடுத்துருக்காங்க, பாத்வேயோட வித்து எவ்வளவு, 5 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த பாத்வேயும் இந்த ஸ்கொயர் இன்னர் ஸ்கொயர் சேர்ந்ததோட சைடு 40
+5 யூனிட் என்னது மீட்டர், ஆட் பண்ணால் 50 மீட்டர். அதாவது சைடு ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயரா அப்படி போட்டுடலான்னு, சைடு ஆஃப் த நம்ம அவுட்டர் ஸ்கொயர் இன்னர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். அவுட்டர் ஸ்கொயர் எவ்வளவு 50 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், நமக்கு என்ன தெரியும், சைடு ஆஃப் த இன்னர் ஸ்கொயர். நம்ம அப்படி வச்சு செய்யலான்னு, அவுட்டர் ஸ்கொயர் இன்னர் ஸ்கொயர்னு. இன்னர் ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர், இதோட சைடு எவ்வளவு 40 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த பாத்வே. ஏரியா ஆஃப் த பாத்வே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் இருந்து மைனஸ் பண்ணணும் எதை, ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு சர்க்கிள்னு போட்டுச்சிட்டேனே, சர்க்கிள் இருக்கிற இடத்துல ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஸ்கொயருக்கு ஏரியா ஃபைன் பண்ணணும்னா அந்த சைடை ஸ்கொயர் பண்ணால் போதும். அதாவது ஏ ஸ்கொயர்னு படிச்சிருப்போம் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா, அதாவது சைடு இன்ட்டு சைடுன்னு படிச்சிருப்போம். தேவைன்னா எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிப்போம். அவுட்டர் ஸ்கொயரோட சைடு எவ்வளவு 50. ஸோ 50 இன்ட்டு 50 அதாவது 50 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயரோட சைடு எவ்வளவு 40. ஸோ ஏ ஸ்கொயர்னால் 40 ஸ்கொயர். சைடு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும், அதான் ஏரியா. நமக்கு இப்படி இருந்தாலே தெரியும் நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது ஃபஸ்ட்டு 50யையும் 40யையும் ஆட் பண்ணணும். 50 + 40. நெக்ஸ்ட்டு 50யையும் 40யையும் மைனஸ் பண்ணணும், அப்படி தானே. ஏ இருக்கிற இடத்துல 50 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 40 இருக்குது. ஓகேயா, இதை ப்ராக்கெட் போட்டு இப்படி சின்சன் போட்டு எழுதிக்கணும். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த லைன் எப்படி வந்துச்சு, இதிலிருந்து வந்தது அப்படின்னு எழுதுறது தான் இந்த டாட்டை இப்படி போடணும். இதுக்கு சின்சன் மீனிங். நெக்ஸ்ட்டு 50யையும் 40யையும் ஆட் பண்ணால் 90 இன்ட்டு 50யையும் 40யையும் மைனஸ் பண்ணால் 10. 90யையும் 10யையும் மல்டிப்ளை பண்ணால் 9யையும் 1யையும் மல்டிப்ளை பண்ணால் 9. இந்த 2 ஜீரோவையும் அப்படியே போட்டுற வேண்டியதான். இதில் யூனிட் வந்து மீட்டர் தானே, ஏரியா போடுறதுனால மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் மீட்டர். ஆன்சர் ஏரியா ஆஃப் த பாத்வே இஸ் 900 மீட்டர் ஸ்கொயர். இதில் எல்லா யூனிட்டும் எழுதும்போது இந்த யூனிட் போட்டிருக்கோம், மீட்டர் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டான சென்டிமீட்டர் போட்டக்கூடாது, மீட்டர் போடணும். இந்த ஐடென்டிட்டியையும் எழுதிக்கலாம், இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலாவையும் எழுதலாம். சைடு இன்ட்டு சைடுன்னு எழுதலாம், இல்லைனா ஏ ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைனா சைடு ஸ்கொயர்னாலும் எழுதலாம். ஓகே, ஆன்சர் இஸ் ஏரியா ஆஃப் த பாத்வே இஸ் 900 மீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.